கோவை டிவிஎஸ் நகர் ராஜலட்சுமி காலனியில் கடந்த 17 ஆண்டுகளாக ரோட்டரி மிட்டவுன் சங்கம் உதவியுடன் ரோட்டரி சமூக நல இயக்கம் டிவிஎஸ் நகர் இணைந்து 3000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங், கை எம்ப்ராய்டிங் மற்றும் மிஷின் எம்ப்ராய்டிங் மற்றும் ஆரி வகுப்புகள் போன்ற பயிற்சிகள் 3 மாத காலம் இலவசமாக அளிக்கப்பட்டு வருகிறது. பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் சுயமாக முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும், அவர்கள் வீட்டில் சும்மா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தங்கள் வீட்டு துணியை தாங்களே தைத்து குடும்ப முன்னேற்றத்திற்கு சிறு தொகையை சுயதொழில் மூலம் பெறுவதற்கும், அவர்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை பெறுவதற்கும் இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பினை ரோட்டரி சமூக நல இயக்க தலைவர் BS பிரேமானந்தன் நடத்தி வருகிறார். மேலும் கடந்த 17 ஆண்டுகளாக இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ரூபாய் 50 லட்சம் வரை சுய தொழில் செய்வதற்கு கடன் உதவியும் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 175 பெண்களுக்கு இலவசமாக தையல் இயந்திரமும், 150க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வட்டியில்லா கடன் மூலம் தையல் இயந்திரமும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் பெற்ற பயிற்சியை கொண்டு தனியார் நிறுவனங்களில் ஆர்டர் எடுத்து தைப்பதற்கு உதவி செய்து வருகிறார். இதன் தொடர்ச்சியாக 31வது பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்று முடித்த டைலரிங் மற்றும் எம்ப்ராய்டரிங் 63 பெண்களுக்கும், ஆரி ஒர்க் மற்றும் மிஷின் எம்ப்ராய்டிங் பயிற்சி முடித்த 20 பெண்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் இந்த விழாவில் பயிற்சி முடித்த பெண்கள் தங்கள் அனுபவத்தினை பகிர்ந்து கொண்டார்கள். சிறந்த ஆல்பம் செய்தவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்ற திருநங்கைகள் 2 நபர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு தையல் மிஷின் வழங்கப்பட்டது. இந்த சிறப்புமிகு விழாவில் ரோட்டரி சமூக நிலை இயக்க தலைவர் பிரேமானந்தன் தலைமையேற்று வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மிட்டவுன் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாச ஸ்ரீராம் அவர்களும், ரோட்டரி மாவட்ட துணை ஆளுநர் பாலு அவர்களும், மாவட்ட OK சேனல் டைரக்டர் திரு லட்சுமணன் அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து சுரபி மார்பில் நிர்வாக இயக்குனர் திரு பங்கஜ் ஜெயின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சான்றிதழ்களை அளித்து வாழ்த்துரை வழங்கினார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மின்னல் சுரேஷ், பழனிசாமி, மருதமுத்து, விமலா, காளி, சாமி, சோலையப்பன், ராஜேந்திரன் போன்றோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினர்.